பிரதமர் குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பேசியிருக்காரு. அப்பவும் காங்கிரஸை தான் அட்டாக் பண்ணியிருக்காரு. ஸ்பெயின்லேருந்து முதலமைச்சர் இங்கே வரும்போது பிரதமருடைய பாராளுமன்ற உரையை கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். பார்த்தேன், ரசித்தேன், சிரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார். பாராளுமன்றத்தில் நிறைய எதிர்கட்சிகள் சொன்னது என்னன்னா, மத்திய அரசு எங்களை வஞ்சிக்குது, எங்களுக்கு நிதி தர மாட்டேன்றது. அது சம்மந்தமாக தான் பாராளுமன்றத்தில் டிஆர் பாலு பேசும்போது நீங்கள் பொய் சொல்கிறீங்க, தவறான தகவல் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மத்திய இணையமைச்சர் முருகன் எழுந்து போகுது. நீ உட்காருங்க, இவர் அன்ஃபிட்டு, நீ உட்கார, உங்களுக்கு பேசுறதுல தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அது பிரைம் மினிஸ்டர் நூன்னு சொல்கிறாரு. இப்போ திடீர்னு வடக்கு தெற்குன்ற ஒரு பிரிவினைக்கு இவங்க முயற்சி பண்ணுறாங்க. நிர்மலா சீதாராமன் அவங்க நாங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கோம், டாக்ஸ் எல்லாம் பாருங்கன்னு அவங்க ஒரு புள்ளி விவரம் தாக்கல் பண்ணுறாங்க. அந்த புள்ளி விவரமும் இந்த புள்ளி விவரத்தில் எது நம்பகத்தன்மை என்னன்னு தெரியல. இந்த மாதிரி இப்போ நிர்மலா சீதாராமன் கருத்தை அவங்க வீட்டுக்காரே ஒத்துக்க மாட்டேன்றாரு. மோடி அவர்கள் இந்த ஜனாதிபதி உரைக்கு பதில் சொல்லி பேசும்போது அவர் பேசினதை நீங்கள் சொன்னீங்க விரிவாக. அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வில் பாரதிய ஜனதாவும் டிஎம்கேவும் கிட்டத்தட்ட அடிச்சிக்காத குறையாக அங்கே ஒரு இதை அரங்கேற்றிருக்காங்க. அது குறித்து உங்களுடைய கருத்து? அதாவது பிரதமர் மாநிலங்களவையிலையும் குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பேசியிருக்காரு. அப்பவும் காங்கிரஸை தான் அட்டாக் பண்ணியிருக்காரு. காங்கிரஸ் பாவம் ஒரு 40 சீட்டான வரணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன், எனக்கு ரொம்ப அவங்கள பார்த்தா பரிதமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்பெயின்லேருந்து முதலமைச்சர் இங்கே வரும்போது நிருபர்கள் பிரதமருடைய பாராளுமன்ற உரையை கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். கேட்டப்போ அதுக்கு என்ன சொன்னார்? பார்த்தேன், ரசித்தேன், சிரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார். அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அவர் பிரதமர் காங்கிரஸ் ஏதோ மத்தியில் ஆட்சி செய்கிற மாதிரியும் அவர் எதிர்கட்சி மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அது ஒரு பார்வை தான். அது இல்லைன்னு சொல்ல. அவர் பேசின அவர் காங்கிரஸை பற்றி தான் நிறைய பேசியிருக்காரு. அப்போ காங்கிரஸை தான் சார்ஜ் பண்ணியிருக்காரு. அவங்க மேலே தான் குற்றம் சொல்லி நிறைய பேசியிருக்காரு. அப்போன்னா அவங்க ஏதோ ஆளுங்கட்சியாக, காங்கிரஸ் ஏதோ ஆளுங்கட்சியாக இருக்காமனோ இவர் எதிர்கட்சி மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அந்த பார்வையும் உண்மையிலே யோசிக்க வேண்டிய ஒரு புதுசாக அதை யோசிக்க வேண்டிய பார்வை தான் அது. அதே சமயத்தில் இந்த பாராளுமன்றத்தில் நிறைய எதிர்கட்சிகள் சொன்னது என்னன்னா, எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு நிதி தரதில் நீங்கள் புறக்கணிக்கிறீங்க, வஞ்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் முன்னெல்லாம் அந்த மாநிலத்தில் தான் போராட்டத்துக்கு போடுறாங்க, கைது போடுறாங்க. இப்போ நேற்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா போய் எங்கள் நிதி தரலன்னு சொல்லி அவங்க 2 பேரும் டெல்லியில் போய் போராட்டம் நடத்திருக்காரு. ஜந்தர் மந்தர். இன்றைக்கி கேரள முதல்வர் பினராயி விஜயன் போட்டி அங்கே போய் போராட்டம் நடத்தியிருக்காரு. அது மத்திய அரசு எதிர்கட்சிகள் என்ன, மத்திய அரசு எங்களை வஞ்சிக்குது, எங்களுக்கு நிதி தர மாட்டேன்றது அப்படின்னு சொல்லியிருக்கு. அது சம்மந்தமாக தான் பாராளுமன்றத்தில் டிஆர் பாலு பேசும்போது நீங்கள் பொய் சொல்கிறீங்க, தவறான தகவல் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மத்திய இணையமைச்சர் முருகன் எழுந்து போகுது. நீ உட்காருங்க, இவர் அன்ஃபிட்டு, நீ உட்கார, உங்களுக்கு பேசுறதுல தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ அதை கேஸ்டிசமாக கொண்டு போய் அதை பெருசு பண்ணி பாரதிய ஜனதா இது பண்ணிடுச்சு. ஆனால் அது டிஆர் பாலு சொன்னால், நான் அப்படி சொல்லலை, எந்த மந்திரியோ அந்த மந்திரி பதில் சொல்லட்டுமே அப்படின்றதுக்கோசம் தான் சொன்னேன். நான் அன்ஃபிட்டுன்றது ஒரு அநாகரிக வார்த்தை கிடையாது அப்படின்னு சொல்லி தான் அவர் அது ஒரு பெரிய நீண்ட விளக்கம் சொல்கிற அளவுக்கு அவருக்கு அந்த இது ஆகிடுச்சு. அது பிரைம் மினிஸ்டர் நூன்னு சொல்கிறாரு. இப்போ திடீர்னு வடக்கு தெற்குன்ற ஒரு பிரிவினைக்கு இவங்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை 2 கட்சியுமே யோசிக்கணும். காங்கிரஸும் சரி, பாரதிய ஜனதாவும் யோசிக்கணும். ஏன்னா கர்நாடகா முதல்வருடைய துணை முதல்வருடைய பிரதர் தென்னிந்தியாவை தனியாக பிரிக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு பாரதிய ஜனதா கொண்டு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை மென்ஷன் பண்ணி தான் அவர் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு. அதே சமயம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நிதிகள் விஷயத்தில் அவங்க கொடுத்தேன்றாங்க, இவங்க கொடுக்கலன்றாங்க. அவங்க வெள்ளை அறிக்கையை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இவர் ஒரு கருப்பு அறிக்கையே தாக்கல் பண்ணியிருக்கார், வெளியிட்டிருக்காரு மல்லிகார்ஜுன கார்கே, அகில இந்திய காங்கிரஸ் தலைவர். அதாவது கொடுக்கல அப்படின்றதுக்கான புள்ளி விவரங்கள்லாம் சொல்லி டெல்லியில் இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. ஒரு மணி நேரத்துக்கு முன்னே இது நடந்திருக்கு. அதனால் இது உண்மையிலே என்ன அப்படின்றது தெரியல. அதே சமயத்தில் எல்லா மாநிலங்களும் பொய் சொல்லாதில்ல.
சரிதான். பட் நேத்திக்கு நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து நாங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கோம் டேக்ஸ் எல்லாம் பாருங்கன்னு அவங்க ஒரு புள்ளி விவரம் தாக்கல் பண்ணுறாங்க. அந்த அந்த புள்ளி விவரமும் இந்த புள்ளி விவரத்தில் எது நம்பகத்தன்மை என்னன்னு தெரியல. இந்த மாதிரி இப்போ நிர்மலா சீதாராமன் கருத்தை வந்து அவங்க வீட்டுக்காரே ஒத்துக்க மாட்டேன்றாரு. அவரே அவங்களுக்கு ஆதரவு ஒன்றும் குரல் கொடுக்க மாட்டேன்றாரு. இப்போ இந்த அதே மாதிரி இன்னொன்றும் சொல்லணும், நம்ம இந்த மத்திய அரசு வந்து தென் மாநிலங்களை வஞ்சிக்கிறது இப்போ இல்லை. அது காங்கிரஸ் இருக்கும்போதும் அப்படிதான். அதான் அப்படிதான். அப்பயே வந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது சொல்லி அண்ணாவே சொல்லியிருக்காரு. ஆனால் அது எப்போவுமே இருக்குது தான் அது. ஏன்னா தென் மாநிலங்களில் ஆளுங்கட்சியாக வந்து தேசிய கட்சி எதுவுமே இருக்குது, மாநில கட்சிகள் தான் இது வரலையும் இருக்குது. அது ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். அப்போது தமிழ்நாட்டிலேயோ இல்லை மற்ற இடத்துலையோ தெலுங்கானா அது மாதிரி கேரளா நான் அங்கே ஸ்ட்ராங்காக கால் ஊனணும் அப்படின்னு பாரதிய ஜனதா நினச்சா அந்த மாநிலங்களை தானே இன்னும் நல்லா கவனிச்சுக்கணும். அதை தான் ஆளுநர்கிட்ட போட்டுறாங்க. ஆளுநர்களை வச்சு அவங்க வந்து அந்த அந்த மாநிலத்துக்கு எவ்வளோ இடைஞ்சல் தர முடியும் அந்த மாதிரிலாம் கொண்டு போகிறாங்க. தவிர நீங்கள் சொன்னபடி செய்யலை. நீங்கள் சொன்னபடி செஞ்சுக்கணும். அதுதான் சரியான பார்வையும் கூட. ஆளுநர்கள் வந்து இவங்க சொல்கிறதே ஆளுநர் எங்களுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண விடாமல் தடையாக தான் இருக்காங்க. குறிப்பாக ஆர்.என். ரவியை சொல்கிறாங்க. உச்சநீதிமன்றமே ஆளுநருக்கு எதிர்த்தாக தான் கருத்து சொல்லியிருக்கு. ஆமாம், நீங்கள் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்கிறது தான் கேட்கணும், நீங்கள் தன்னிச்சையெல்லாம் முடிவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு அரசியல் சட்டத்தில் அதிகாரம் இல்லை அப்படின்னு தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இப்போது பார்லிமெண்ட்டை இன்னும் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி நடத்தணும் அப்படின்றத ஜனாதிபதி உரைக்காக சொல்லியிருக்காங்க. அதுக்கு நடுவில் திடீர்னு உத்தராகண்டில் யூனிஃபார்ம் சிவில் கோடை இது பண்ணிட்டாங்க. இப்போது இதனாலெல்லாம் எலெக்ஷனுடைய இது பாதிப்பு வருமா? இல்லை சார், இந்த யூனிஃபார்ம் சிவில் சிஏஏ வந்து அவங்க ஏற்கனவே சொன்னது தான். அது அந்த அந்த முதலமைச்சர் ஏற்கனவே சொல்லிட்டார், நாங்கள் மசோதா கொண்டு வருவோம், அது சட்டமாக ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் அவர் செஞ்சுருக்கார். அவர் முதல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் எல்லா பாரதிய ஜனதா மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே அது வந்து அமுல்படுத்திடுவாங்க. அது அமுல்படுத்திட்டாலே கிட்டத்தட்ட பாரதிய ஜனதாவுக்கு பெரிய வெற்றி தான் அது. அப்போது இந்த பார்லிமெண்ட்டில் இவங்க ரெண்டு பேரும் பண்ண விஷயம் வந்து இந்த 4 மாநிலங்களை குறித்தான ஒரு பாரதிய ஜனதாவுடைய பார்வையை திருப்புறதுக்கோ இல்லை எலெக்ஷன் ரிசல்ட்டை அவங்க பக்கம் மாற்றுறதுக்கோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது எது வேணால் இருக்குது சார். அதே சமயத்தில் பார்லிமெண்ட்டில் வந்து சார் ஆக்கப்பூர்வமான ஒரு விவாதம் நடக்கணும். இது எதிர்கட்சி மேலேயே நான் கூட சொல்வேன். எல்லாத்துக்குமே நீ வந்து அவங்க சொல்கிறது எல்லாத்துக்கும் மேலே வந்து பூதகணரை வச்சு நீ குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு என்ன சொல்ல வேண்டிய அவங்கள கருத்தை வந்து முறைப்படி நீங்கள் பதிவு பண்ணி அவங்ககிட்ட பதில் வாங்கிறது தான் நீங்கள் முயற்சி பண்ணணும். அதுதான் ஒரு எதிர்கட்சியோட வேலை. இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போதெல்லாம் இது அப்போ இருந்த எதிர்கட்சிகள்லாம் வந்து அப்படி தான் செஞ்சாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. இப்போ வந்து எதுவுமே இப்போ பட்ஜெட்டில் வந்து விவாதமே கிடையாது. அவசர கட்சியில் கடைசி நிமிஷத்தில் அந்த டபடபன்னு போட்டு ஆளுங்கட்சி விட்டு ஏற்போர் ஆமன்க மறுப்போர் இல்லை என்று சொல்ல ஏற்போரே அதிகம் இருக்கும் அப்படின்னு சட்டசபையில் சொல்கிற மாதிரி அங்கேயும் அதே மாதிரி அது ஹிந்தியில் சொல்கிறாங்க. அங்கே சொல்லிவிட்டு அவங்க முடிச்சிடறாங்க, தீர்மானம் பண்ணிடுறாங்க. எல்லா மசோதாக்களுக்கும் அதுதான். அது எல்லா மசோதாக்களுக்கும் சரி, பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே சரி, அது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக விவாதம் நடந்து அங்கே நடந்து இது பண்ணதில்லை சொல்ல முடியல. அதுவும் தப்பு. அது ரெண்டு சைடுமே குறை இருக்குது. எதிர்கட்சிகளுக்கும் அது பொறுப்பு இருக்குது. இப்போ அதே மாதிரி இந்த தடவையும் அரசு ஊழியர்கள் வந்து எங்கள் கோரிக்கைகள்லாம் எல்லாம் பண்ணித்தரோன்னு சொன்னது எதுவும் நடக்கலை அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எலெக்ஷன் எந்த அளவுக்கு இதை பாதிக்கும்? தேர்தல் அறிக்கையில் வந்து அரசு ஊழியர்கள் கோரிக்கையெல்லாம் நாங்கள் வந்த உடனே ஆட்சிக்கு வந்தோடனே கண்டிப்பாக நிறைவேற்றுவோன்னு தேர்தல் அறிக்கையில் திமுக சொல்லிடுச்சு. அதை ஒன்று கூட நிறைவேற்றலை. அதே மாதிரி ஆசிரியர்கள் வந்து அவங்க கோரிக்கை எல்லாமே எதுவுமே நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒரு லேடி வந்து எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி மடிப்பிச்சை கேட்டுச்சு. அந்த வீடியோ வந்து கல்வி அமைச்சர் முன்னாடி. இதில் என்ன விஷயம்னா, இந்த அரசு ஊழியர்கள் போராட்டம், பஸ் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் எல்லாத்துக்கும் வந்து 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அந்த போராட்டங்களை ஆதரிக்குது.